विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुतं क्षिप्रप्रसादनिरतं சாஸ்தாரம் பிரணமாம்யகம். பூஜைங்கிறது எப்படி வேணாலும் பண்ணலாம். சபரிமலைக்கு போகிறதுக்கிட்ட ஒரு பூஜை இருக்குது, அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு. எல்லா பூஜையும் பண்ணுற மாதிரி தான் இந்த பூஜை, விசேஷமான பூஜை ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டேன்னா, கேரளாவிலிருந்து இந்த சுவாமி நமக்கு இந்த பூஜையை பண்ணியிருந்ததுனால அவள் தீபத்தில் அவாகனம் பண்ணுவாள். ஜோதி ஸ்வரூபமாக அவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவோம். பகவத் சேவை பண்ணுறது கேரளாவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் இந்த பக்கம் குரு மத்தியில் அம்பாள் வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாள். நம்ம சாஸ்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னா, விநாயகர் அம்பாள் தான் குருமண்டலம் சொல்ல முடியும், அவள் தான் எல்லாருக்கும் குரு. அதனால் குருமண்டலம் சொல்ல அம்பாள் ஆவாகனம் பண்ணி மத்தியில் சாஸ்தா ஆவாகனம் பண்ணுறது. இது புருஷ சூக்த விதானமாகவும் பண்ணலாம், ருத்ர விதானமாகவும் பண்ணலாம், கல்ப பிரகாரமும் பண்ணலாம். யாராருக்கு எது தெரியறதோ அது பிரகாரம் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம். ஆனால் சபரிமலையை பொறுத்து திருநெல்வேலி கேரளாவில் கார்த்தால பூஜை தான் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் சாஸ்தா பிரீதின்னு பேர். இந்த சாயந்தரம் மலர் பூஜையே கிடையாது. சாயந்தரம் பண்ணினா இந்த கார்த்தால பண்ணின பூஜையை அப்படியே வச்சிருப்பா. சாயந்தரம் பானக பூஜைன்னு பண்ணுவாள். ஆனால் சாஸ்தா பிரீதி தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு தீபத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணோன்னு கேட்டேன்னா, இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணும் அந்த தீபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அப்படி கேட்டோன்னா, கீழே இருக்கிற பீடம் தாமரைப்பூ மாதிரி இருக்குது, அந்த பிரம்மா. மத்தியில் இருக்கிற தண்டு விஷ்ணு. மேலே இருக்கிற அந்த விளக்கு திரி சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் சிவன். அந்த மாதிரி இந்த விளக்குக்கே இந்த மூணுலேயும் இருக்குது. அதனால் அதில் திரி போட்டு விளக்கு ஏற்றி விளக்கிலேயே சாஸ்தாவை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணால் விசேஷம். சாஸ்தாவுக்கு பரிவாரம் நிறைய, பூதகணம் நிறைய, மாடன் சடையன் பொருளன் இருடன் வெறிக்கலட்சின்னு சொல்லி நிறைய பூதகணங்கள். ஆனால் பூதகணத்துக்கு தலைவராக கூடியது தான் பூதநாதர்னு பேர். அந்த பூதநாதருக்கு தான் சாஸ்தான்னு சொல்கிறது. எதுக்கு இளநீர் வைக்கிறதுன்னு கேட்டேன்னா, இந்த மாடன் சடையன் பொருள்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த இளநீர், நெல்பொரி, அவல், வெல்லம் இதெல்லாம் வச்சா அவளுக்கு. அதுக்கு கேரளா பக்கத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, உப்பு இல்லாமல் உளுந்து, கருப்பு உளுந்து நிவேதம் பண்ணுவாள். இங்கே ஒத்துக்க மாட்டான். அதனால தான் நெல்பொரி அவெல்லாம் பண்ணுறது. நெல்பொரி சாதத்துக்கு சமானம். அதனால் சாத நைவேத்தியம் பண்ணுறது பரிவார தேவதைக்காக வேண்டி நெல்பொரி, அவல், வெல்லம், இளநீர்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. எப்போவுமே எந்த சுவாமிக்கு பண்ணினாலும் நைவேத்தியம் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோம் வேணால் திருடி சாப்பிட்டதுக்கு சமானம். அதனால தான் நமக்கு கொடுத்த வஸ்துவை அவருக்கு காமிச்சிட்டு சாப்பிட்டோம் வேணால் அது நமக்கு உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாஸ்தா பூஜை பண்ணணும். சாஸ்தா பிரீதி தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ தான் மலர் பூஜைன்னு துளசி, வில்வம், அரளி இந்த பூவெல்லாம் பண்ணலாம். சாமந்தி பூ ஒன்று மட்டும் உதறவே உதிராது. பாக்கி போய் தாமரை, ரோஸ் எல்லாம் கூட உதிர்ந்துடும். சாமந்தி பூ உதிராது, காஞ்சா கூட உதிராது. ஆனால் நம்ம அந்த சாமந்தி பூ தான் உதுத்து பூஜை பண்ணுறோம். சுவாமிக்கு உதுத்தே பூஜை பண்ணக்கூடாது, முழுசாக பூஜை பண்ணணும். இருதய கமல வாசனேங்கிறோம். அப்படின்னா அந்த எப்படி இருதயம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணணும். விருத்தங்கள் நிறைய பாடணும். குளத்துப்புழ பஞ்சகம், ஆரியங்காவு பஞ்சகம், அச்சங்கோல் பஞ்சகம், சுரிமுத்தையனார் பஞ்சகம், சாஸ்தா பஞ்சகம் அப்படின்னு சொல்லி 5 இடத்துக்கும் பாட்டுகள் இருக்குது. 5 இடத்துக்கு வித்தியமான தர்மசாஸ்தாக்கள் பாட்டுகள் இருக்குது. அது பழைய பாட்டுகளாக இருக்கும், கர்நாடகமாக இருக்கும். இல்லை, அது பாடணும். சாஸ்தா பிரீதியில் அது முக்கியமாக பாடணும். இப்போ சாயந்தரம் பண்ணுற பூஜையில் நீங்கள் எது வேணாலும் பாடலாம். கூடுமான வரைக்கும் சினிமா மெட்டுக்கள் இருக்கிற பாட்டுகள் பாடாமல், அப்போ தான் நமக்கு பயங்கலந்த பக்தியும் பக்தி கலந்த பயமும் இருக்கும். அதனால் சாஸ்தா பூஜையில் ரொம்ப முக்கியமானது பூஜை. பூஜைக்கு அடுத்தது பாட்டுகள் நம்ம மனசில் நெகிழ்ந்து போகணும். அந்த மாதிரி பூஜையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், பசு மாட்டில் எங்கே குத்தினாலும் ரத்தம் வரும். ஆனால் மடுங்கிற ஒரு நாளை